10 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட மோடி. இது வரைக்கும் இந்த உலகத்திலே இந்த மாதிரி ஒரு தலைவரே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட மோடி. ஆனால் இந்த தேர்தல் வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. தேர்தல் வந்ததும் அவங்க ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. காங்கிரஸ் அவங்களோட மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. பிஜேபியிலிருந்து தான் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் அப்படிங்கிறதே மோடிக்கு மறந்து போயிடுச்சு. எங்க 2014 சொல்லுங்க, 2024 பற்றி பேசிட்டு இருக்கேங்க. 15 லட்சம் 2 கோடி வேலை வாய்ப்பு. வேணாம் 15 லட்சம் 2 கோடி வேலை வாய்ப்புங்க. கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுங்க. சரி, இந்த வருஷம் மேனிஃபெஸ்டோவில் தான் என்னதான் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா காங்கிரஸ் வந்தா இதுதான் பேசுறாங்க. நாங்க வந்தப்ப என்ன பண்ணோம், இனி வந்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இவங்க வாயில இருந்து வர மாட்டேங்குது. காங்கிரஸ் வந்தா சொத்து போயிடும், காங்கிரஸ் வந்தா தாலி போயிடும், காங்கிரஸ் வந்தா எருமை மாடே போயிடும் அப்படின்னு பேசுறாங்க. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நிமித்தி ஆதரவு கொடுங்க. எருமை மாட்டுக்கு அப்புறம் அட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்ச கதையா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்திய கிரிக்கெட் டீமே மதம் மாறிடுமா? இந்தியாவுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த 12 பேர் மதம் மாறினா என்ன, வேற என்ன மாறினா என்ன? ஏதோ அந்த கருமத்தை ஆடி தொலைகிறாங்க. கப்பு கடிச்சா சந்தோஷம், விட்டுற வேண்டியதானே. அதை விட்டுட்டு அதுலயும் மதம் மாத்திருவாங்க. என்னதாங்க ஆச்சு உங்களுக்கு? நேத்து புதுசா ஒரு புருடா விட்டுருக்காரு, ராமர் கோயிலை பூட்டிடுவாங்களாமா. சரி, ராமர் கோயில் திறந்தே இருக்கட்டுங்க, அதனால எத்தனை ஏழை மக்களுக்கு கல்வி கிடைச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன். சரி, அதெல்லாம் கூட இப்ப கட்டின கோவிலுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின தஞ்சாவூர் பெரிய கோயில் எங்க ஊர்ல தான் இருக்கு. இதனால தஞ்சை மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நன்மைன்னு மட்டும் சொல்லுங்களேன். இந்த ராஜராஜனை கூட விட்டுருங்க, இவனோட தாத்தனோட தாத்தன் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழன்னு மாபெரும் சக்கரவர்த்தி ஒருத்தர் இருந்தாருங்க. அவரு கல்லணைன்னு ஒரு அணையை கட்டினாருங்க. அகண்ட காவேரி அப்படிங்கிற நீரோட்டத்திலேயே 2 அணையை கட்டியிருக்காரு. அந்த அணையோட நோக்கம் தண்ணியை தடுத்து நிறுத்தவெல்லாம் முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். மொத்த தண்ணியும் மொத்த ஊரே அழிச்சிட்டு இருந்தது. அதனால அந்த தண்ணியை மொத்தமா 3ஆ பிரிச்சாரு. முக்கொம்புக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரொம்ப நன்மையா இருந்தது தான் அந்த அணைங்க. அதனாலதான் சொல்றோம், கோயிலை கட்டினா ஏதோ ஒரு 4 பேத்துக்கு, கிரிக்கெட்னால ஒரு 12 பேத்துக்கு, இப்படி குறுகிய வட்டத்துல இருக்கிற ஒரு சில நன்மைகளை விட்டுட்டு கல்லணை மாதிரியான மிகப்பெரிய நன்மைகளை தானே நம்ம பேசணும். இப்படிப்பட்ட கல்லணை மாதிரி கொடுத்த தேர்தல் அறிக்கை தான் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை. அப்புறம் வேற வழியில கோயில் கட்டினவங்களுக்கு அதெல்லாம் சரியில்லைன்னு தானே பேச முடியும். கடைசியில இப்ப மோடி நின்ன இடம் எங்கன்னா, ராகுல் ஏன் அதானி அம்பானியை பத்தி பேசல? ஹிண்டன்பர்கோட அறிக்கை வந்தப்போ பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பொலந்து கட்டினாரே, அதெல்லாம் நம்ம மோடிஜிக்கு கேட்டுச்சா இல்லையா? அப்போ அந்த பார்லிமெண்ட்ல அதானிங்கிற பேரு அன்பார்லிமெண்ட் வேர்ட் மாதிரி இல்ல பயன்படுத்திட்டு இருந்தீங்க. ஒருத்தங்க கூட அதுக்கு பதில் சொல்லாம கல்லூரி மங்கல்கள் மாதிரிலாம் உட்காந்துருந்தீங்க. இந்தியாவே கேட்டுச்சு யாராவது ஒரு வார்த்தை பேசுங்களேன்னு. ஆனா ஒருத்தங்க கூட ஒரு வார்த்தை கூட பேசலையே. அப்பதான் அதானி வார்த்தையை விட்டாரு, பாரத் மாதா கி ஜெய், இது இந்தியாவின் மீது தொடுக்கப்பட்ட போர் அப்படின்னு. ஒரு கம்பெனி மேல இவங்க இப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பதில் சொல்லணும்? இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் பண்ணல, இதுக்கு என் மேல வந்திருக்க குற்றச்சாட்டுன்னு சொல்லணும். இல்லை, நான் ஏமாத்திருக்கேங்க, இதெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். ரெண்டையும் இல்லாம இது இந்தியாவின் மீது தொடுக்கப்பட்ட போர் அப்படின்னு சொன்னா, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, இந்திய மக்களோட ஒட்டுமொத்த பணத்தையும் தூக்கி அவர்கிட்ட கொடுத்தது அப்படிங்கிறது இந்தியா மேல தொடுக்கப்பட்ட போர் தானே. என்ன இந்த போரை தொடுத்ததான் அன்னைக்கு பிஎம்ஆ இருந்த எங்க மோடி. அதே மோடி தான் சொல்லியிருக்காரு, ஏன் ராகுல் காந்தி அதானி அம்பானியை பத்தி பேசல அப்படின்னு. சரி தாங்க மோடி, ராகுல் காந்தி இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல அதானி அம்பானியை பத்தி பேசல, தப்பு தாங்க, பெரிய தப்பு தான். தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, உங்ககிட்ட தானே ஈடி இருக்கு, அப்படியே அக்கடை போயிட்டு வர சொல்லுங்க, வேலை முடிஞ்சதுல. அப்படியே உள்ள போய் ஒரு அலாசி இந்திய மக்களோட பணத்தை எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு எங்க போடுவீங்கன்னு தெரியலையே. சரி, இந்தியாக்குள்ள போடுங்க. ஏன் செய்ய மாட்டீங்களா? செய்யக்கூடாதா? இல்லை செய்யவே மாட்டீங்களா? இந்த அதானி அம்பானியை பற்றி ராகுல் காந்தியே பேசாதப்போ நான் பேசக்கூடாது. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, இந்திய கூட்டணியில் இருக்க சிலர் பேசுறதெல்லாம்
திருத்தி மறுபடியும் பிரச்சனையை தான் உண்டாக்குது. அதனால கூட்டணியில் இருக்கிற ஒரு சிலர் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஏன்னா ரிட்டன்ல கொடுத்த ஒரு வார்த்தையை கூட மாத்தியே எழுத முடியாத தேர்தல் அறிக்கையவே இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கிற நம்ம மோடிஜி அந்த பிரிட்டோ பேசினதை சும்மா விட்டுருவாரா? ஏங்க பிரிட்டோ, நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டீங்க. நீங்க ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். அதனால இந்திய கூட்டணியில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க. ஏன்னா நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நமக்காக இல்லை, இந்தியாவுக்காக. இந்தியாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாபெரும் பொறுப்புல இருக்கிற நம்ம ஒரு சின்ன அவளை கூட எதிரி வாயில போட்டுறக்கூடாது. ஜூன் 4க்கு அப்புறம் சந்தோஷமா அவங்க வாயில வாய்க்கரிசியே போடுங்க, யார் வேணான்னு சொல்ல வரா? இந்தியாவை காப்பாத்தின சந்தோஷத்துல நம்ம இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பிஜேபிக்காரங்களோட வாயும் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கல்ல, ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிச்சா நாங்க வந்தா அப்படின்னு யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் வந்துடும், அது போயிடும், இது போயிடும், இதுதான் போகும். நான் சொல்றேனே எதெல்லாம் போயிடும்னு. 2 ஃப்ளைட்டு போயிடும், 10 காரு போயிடும், பெரிய ஊடு போயிடும். சுத்தி இருக்கிற அல்லகைங்க ஒருத்தங்க கூட பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க கூட மோடி மயிலுக்கு சோறு ஊட்டினார் அப்படின்னு மயிலுக்கு கூட பேச மாட்டாங்க. இனி இதுல எனக்கு என்ன வருத்தம்னா, இனி உலகத்திலேயே வச்சு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனை யாரு நடத்த போறாங்க அப்படிங்கிறது தாங்க. எத்தனை ட்ரெஸ், எத்தனை குள்ளா, எத்தனை வேஷம், நொடி மாறுற பச்சந்திக்கு கூட இத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைங்க. இப்ப போற போக்க பார்த்தா நம்ம மோடிக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ன்னு தான் நினைக்கிறேன், வித் நம்பரோட. முந்தையெல்லாம் இந்த இடத்துல பேர் எழுதியிருப்பாரு, இனி நம்பர் தான் வரும்னு நினைக்கிறேன். என் வருங்கால பிரதமர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்கு, அதை மட்டும் நிறைவேற்றி வச்சிடுங்க. இது எனவே பேசுவோமோட கோரிக்கை மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கோரிக்கையாவே நான் சொல்றேன். அப்புறம் எங்க RN ரவிக்கு அடுத்த 6 மாசம் இங்கே தாங்க போஸ்டிங் இருக்கணும். எதுல எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னு ரொம்ப வீம்பு பண்ணாரோ அதுல எல்லாம் முதலாளா வந்து கையெழுத்து போட்டு அப்புறம் தான் ஊருக்கு போய் சேரணும். அப்புறம் எங்க கவர்னர் மாளிகையிலிருந்து பில் இல்லாம எடுத்த பணத்துக்கெல்லாம் பில்லு கொடுத்துட்டு செட்டில் பண்ணிட்டு போகணும். அப்புறம் நீங்க ஜெயிச்சு வந்த அடுத்த நாளே அந்த ஆளுநர் மாளிகையை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு கிரீன்வே சாலையில ஒரு 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் கொடுத்தா மட்டும் போதும். அவர் அங்க உட்கார்ந்து போடாத கையெழுத்தெல்லாம் போட்டா போதும், 6 மாசம் அங்கதான் இருக்கணும். இதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்க மனசெல்லாம் ரொம்ப குளிர்ந்து போகும். நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு எங்களுக்கு திருப்பி கிடைக்கிறது இதுவா நினைச்சுக்கிறோம். எங்க இந்திய கூட்டணியோட வெற்றி இந்தியாவோட வெற்றி அப்படிங்கிறத நாம இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டுறதுக்கான வேலையை திறம்பட செய்யலாம். அதுக்கு இப்போ நம்ம செய்ய வேண்டியது, இனி ஓட்டு போற எல்லா சகோதர சகோதரிகளும் இந்திய கூட்டணிக்கே ஓட்டு போடுங்க. ஓட்டு இந்தியா கூட்டணி, சேவ் இந்தியா, சேவ் டெமோக்ரஸி. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.